ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் விடிஞ்சிருச்சு பாருங்கள். சூரிய உதயத்தை நான் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு முன்னாடி காலையில் அட்மாஸ்பியர் இப்படி தான் இருக்கும். இப்போ இதுக்கப்புறமா நம்ம வாசல் கூட்டணும். எனக்கு 2 வாசல், ஒன்று ரோட்டு பக்கம், ஒன்று நம்ம இந்த மண்ணெல்லாம் இருக்குல்ல இந்த பக்கம் ஒரு வாசல். இப்போ ரோட்டை கூட்டுறேன். அதுக்கப்புறம் கோழியெல்லாம் திறந்து விட்டுட்டு காலையில் இட்லிக்கார ஆத்தாட்ட வாங்கியாச்சு. நான் ஏற்கனவே சிலிண்டர் தீர்ந்து போயிடுச்சேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் காலையில் மட்டும் இட்லி அங்கே வாங்கியாச்சு. மத்தியானம் விறகடுப்பில் பிரியாணி தாங்க. வாங்க பிரியாணியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிலிண்டர் வாங்கி தராது அவர் தப்புங்கிறதுனால நான் அவரையே சமைக்க விட்டுட்டேன். காலையில் பால் காய்ச்சினார் அவர் தான். அது புகஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. கையில் தாம்பழத்தை வச்சுக்கிட்டே விசிறி பாலை காய்ச்சிட்டாரு. நான் புக் பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தேன் 20 நாளாக. அதனால் என் மேலே தப்பு இல்லை, அதனால் அவர் மேலே தான் தப்பு. அதனால் நான் சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ பால் காய்ச்சினதுக்கப்புறமா வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நான் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் அரைச்சி கொடுத்துட்டேன். அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்திங்கன்னா, நம்ம பிரியாணி பண்ண பாத்திரத்தை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி நான் வெட்டி கொடுத்ததெல்லாம் வதக்கிக்கிட்டு இருந்தார். கறியும் கழுவி அந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கிட்டார். கறியெல்லாம் போட்டுட்டு அரை சொம்பு தண்ணி மட்டும்தான் ஊற்றியிருந்தார். 3/4 கிலோ கறிக்கு 3/4 கிலோ அரிசி போடணும். அது போடாமல் தண்ணி ஊற்ற தெரியல அவருக்கு. சரி பாவம் வேஸ்ட்டாக போயிருமேன்ட்டு அப்புறம் நான் போய் தண்ணி அளவாக எல்லாத்தையும் ஊற்றிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டேன் அரிசியை. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. கொதிக்கும்போது அரிசியெல்லாம் போட்டுட்டேன். என் பையனுக்கு வீடியோ எடுக்க முடியல, பாவம் கை வலிக்குன்னா சரிடா கொடுன்ட்டு அதோட வாங்கிட்டேன். இது நானே எடுத்தேன். மசாலா தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதெல்லாம் போதும் அப்படின்னாங்க. சரி ரைட்டு, இருக்கிறத நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்ட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அரிசியை ஊற வச்ச அரிசியே போட்டாச்சுங்க. இப்போ நான் வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணிகிட்ருக்கேன் தனியாக. இப்போ பின்னாடி நான் பேசுகிற வாய்ஸு கேட்கக்கூடாதான், அதுக்காக பக்கத்தில் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டு கேட்கணுமா, நான் பேசுகிறது கேட்கக்கூடாதான். உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இப்போ நான் ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கேன், என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். கேட்குதா? இப்படி தாங்க, சொந்த வீட்டுக்குள்ளேயே இப்படி செஞ்சால் நான் என்ன செய்ய? நான் என்ன பண்ணுறேன்? பேச தானே செய்கிறேன். இதுக்காக நான் காட்டுக்குள்ளே போக முடியுமா? வெயில் அடிக்குது. சரி பரவாயில்ல, நம்ம நியாயம், நேர்மை, எருமை, கருமைன்னு போய்கிட்டே இருப்போம். இப்போ பாருங்கள், அரிசியை போட்டாச்சு பிரியாணிக்கு. அதாவது குடிக்கவே கூழாம், கொப்புளிக்க பன்னீராம், அந்த கதை தாங்க. சிலிண்டர் வாங்கவே காசு இல்லையாம். அதுக்கு நாள் பார்த்திங்கன்னா மீன், இறால் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க. இன்றைக்கி பார்த்தா சிக்கனு. இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு சிலிண்டர் வாங்கிடலாமா இல்லையா? இதெல்லாம் யார் கேட்பா சொல்லுங்கள்? யாரும் கேட்க மாட்டாங்க. சரி, நம்மளால் முடிஞ்சதை நம்மளே பார்த்துக்குறோம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பையன் கை வலிக்குன்னா ஃபோனை வாங்கிட்டேன். வாங்கி பிரியாணி ஒரு கலக்கு அரிசியை போட்டு கலக்கி விட்டுட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டுன்னு விட்டுட்டேங்க. அப்புறம் நானே தம் போட்டு பிரியாணி ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் கலக்கி விட்டாச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டுடலாம். ஆனால் பிரியாணி விறகடுப்பில் செய்கிறது ஒரு டேஸ்ட்டாக தாங்க இருக்குது. நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறத விட விறகடுப்பில் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி கொதித்ததும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம சமைக்கிறோம்ல, அந்த இடத்த சுற்றி எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் தம் போட்டுட்டேன். கங்கெல்லாம் அள்ளி தட்டு மேலே வச்சு தம் போட்டாச்சு. இப்போ சுற்றி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், சுற்றி மரம், நல்ல வெயிலுங்க. மத்தியானம் 1 மணிக்கு வெயில், சுற்றி வெயில். இதில் தாங்க உட்காந்து எடுத்தோம். நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணும்போது இவங்க 2 பேர் தொல்லை தாங்க முடியல, ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல இவங்கள வச்சுக்கிட்டு. பார்த்தீங்களா, இதுதான் ஒத்துழைப்பு. நல்ல ஒத்துழைப்பு இல்லை, எங்கள் குடும்பத்தில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும்.
நான் வந்து முன்னேறுவதற்கு. அது நான் வேணும்னு தான் அந்த வாய்ஸை போட்டு விட்டேன் உங்கள்கிட்ட. இப்போது கட் பண்ணி எடுத்துருக்கலாம், ஆனால் மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல நான் சொல்கிறது உண்மையாக பையன்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம் போட்ட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி பண்ணி அதை வந்து நான் அதை கூட சரியாக எடுக்கலைங்க. பிரியாணி சூப்பராக உதிரியாக பூ போல் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த சண்டே இப்படி தான் எங்களுக்கு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாவப்பட்டு இறக்கப்பட்டு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. ஐயோ பாவமேன்னு ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. இப்படியெல்லாம் இல்லைங்க, சும்மா சொன்னேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.